வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் கருத்து. ලබනවසරේ ජනාධිපති වරණයක් හෝ මහමැති වරණයක් පිළිබඳ අපි කිසිසේත්ම කතා කළේ නැහැ. ඒක නිසා ලබනවසරේ ජනාධිපති වරණයක් නැහැ 2014. மின்னல் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். கத்திக்குத்துக்கு இலக்காகி லிந்துலையில் ஒருவர் பலி. தற்போது நாட்டில் மாலை வேளைகளில் காணப்படும் இடியுடன் கூடிய மழை குறித்து எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்களின் கவனக்குறைவால் கூடுதலான மின்னல் தாக்குதல்களுக்கு உள்ளாகி ஆபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் SR ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மின்னல் தாக்கத்தினால் நேற்று மாலை 2 உயிரிழந்தனர். காலி வந்துரு பிரதேசத்தில் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி 15 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மாணவன் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். பாடசாலை வளாகத்தில் காணப்பட்ட மாமரத்தில் மாங்காய்களை பறித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. காயங்களுக்குள்ளான மாணவன் தற்போது கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலி போத்தல பிரதேசத்தில் நேற்று மாலை மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். போது இவ்வாறு மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளார். இந்த மின்னல் தாக்கத்தின் காரணமாக கண்டிக்குட்டி ஒன்றும் உயிரிழந்துள்ளது. இந்த நாட்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவது அதிகரித்துள்ளது. பாரிய மின்னல் தாக்கங்களே காணப்படுகின்றது. ஆகவே இது குறித்து கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். மாலையில் பெய்யும் மழையை கருத்தில் கொண்டு தமது நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். பொதுவாக வருடத்திற்கு 50 பேர் வரையில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழக்கின்றனர். இதில் பெரும்பாலானவை எமது கவனக்குறைவினாலேயே ஏற்படுகின்றன. மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெடுக்க வேண்டிய சில செயற்பாடுகள். வெளியில் நிற்கக்கூடாது. உயர்ந்த மரத்திற்கு கீழ் நிற்கக்கூடாது. இரும்புகளை பயன்படுத்தக்கூடாது. தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடாது. மின் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது. இதுவரை அதிக மழை காரணமாக புத்தளம் மன்னார் வீதியின் எழுவன்குளம் பிரதேசம் நேற்று மாலை நீரில் மூழ்கியது. கலாஓயா பெருக்கெடுத்துள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று புத்தளம் மாலை ஏற்பட்ட கடும் காற்றினால் 19 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தப்போவ, தேவனுவர, பிரதிபாகம மற்றும் மயிலன்குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 10க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலைதான் தற்போது காணப்படுகின்றது. மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வது இந்த பருவப்பெயர்ச்சியின் விசேட அம்சமாகும். இந்த இடியுடன் கூடிய மழையை உருவாக்கும் மேகங்கள் மிக உயர்வாக காணப்படக்கூடியவை. இந்த மேகத்திலிருந்து பூமியை நோக்கி வரும் காற்று மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியவை. இதனால் மரக்கிளைகள் முறிந்து விழக்கூடும். வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்படக்கூடும். அதே போன்று ஆபத்துகளும் ஏற்படலாம். இலங்கையின் அபிமானத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் பொதுநலவாய மாநாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் காலிமுகத்திடலில் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அதிகளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நோக்கில் இந்த வெற்றிரவின் சிறப்பு அதிதியாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கலந்து கொண்டிருந்தார். பருத்தி துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 32 நாட்களாக பல நகரங்கள் மற்றும் கிராமங்களை கடந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணி நேற்று மாலை காலிமுகத்திடலை வந்தடைந்தது. MTV MBC ஊடக வலையமைப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிக்க பெருந்திரளான மக்கள் வெற்றி இரவில் கலந்து கொண்டிருந்தனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணியை இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பதிவு செய்வதற்கு தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் எம்முடன் கைகோர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவ பிரித்தானியா உட்பட உலக நாடுகள் அடங்கிய பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் அடுத்த 2 வருடங்களுக்கான தலைமை பொறுப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது.
எனவே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை ஒரே இனம் என்ற ரீதியில் கொண்டாட வேண்டும். உலகில் 54 நாடுகளின் தேசிய கொடிகளுக்கு மத்தியில் எமது நாட்டின் தேசிய கொடி மிகவும் கம்பீரமாக ஏற்றப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு நாம் பெருமைப்பட வேண்டும். அது மாத்திரமன்றி இவ்வாறானதொரு கௌரவத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்தமைக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசாங்கத்தின் சார்பில் சிரச ஊடக வலையமைப்புக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். අතිකරු මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ඇතුළු සමස්ත ආණ්ඩුවේ කෘතවේදීත්වය ඔබ වෙත පිරිනමමින් ඔබ සියලු දෙනාටම සුබ රාත්‍රියක් වේවා, සුබ අනාගතයක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම සමුගන්නවා. බොහොම ස්තුතියි. இலங்கை மக்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவிக்கும் இந்த தருணத்திலே இன்னும் முக்கியமான நபர்களான கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவர்கள், கௌரவ அமைச்சர் டலஸ் அழகப்பெரும் அவர்கள், ஊடக அமைப்பின் செயலாளர் சரித்த ஹேரத் அவர்கள், தேசிய இளைஞர் மன்ற தலைவர் லலித் பியும் பிறர் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு குடிமக்களும் எங்களுடைய நாட்டின் பெருமையை, எங்களுடைய கலாச்சாரத்தின் பெருமையை, எங்களுடைய மக்களின் பெருமையை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரது பெருமையையும் கொண்டாடுகின்ற, எங்கள் நாட்டின் பெருமையை கொண்டாடுகின்ற அற்புதமான நாள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது இலங்கையின் நேரம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ரம்மியமான வெற்றி இரவில் பிளாஷ்பேக் இசை குழுவின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. මේ අපේ වෙලාවයි, මේ රටේ වෙලාවයි, මේ අපේ ජාතියේ වෙලාවයි. சிரேஷ்ட உள்நாட்டு பாடகர்கள் மற்றும் சிரசு சக்தி சூப்பர் ஸ்டார்களும் இந்த இரவில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. This land belongs to you. This land belongs to me. This land belongs to all of us to live in harmony. This land belongs to you. This land belongs to me. This land belongs to all of us to live in harmony. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. அமரபுர பீடத்தின் மகாநாயக்க தேரரின் 99வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனுராதபுர விமான நிலையத்தின் ஸ்ரீ விமல தர்மதூத்த மத்திய நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி மாத்தரை விமலரத்ன மகாநாயக்க தேரருக்காக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார். மகாநாயக்க தேரர் உட்பட மகா சங்கத்தினர் இதன் போது ஜனாதிபதிக்கும் ஆசீர்வாதம் வழங்கினர். இதன் பின்னர் அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டு வருகின்ற ராணுவ தூபியின் கட்டுமான பணிகளை ஜனாதிபதி பார்வையிட்டார். அதேபோன்று கடந்த புலமை பரிசில் பரீட்சையில் 190 புள்ளிகளை பெற்று வடமத்திய மாகாணத்தில் முதலிடத்தை பெற்றுக் கொண்ட ஜனித்து விராந்த எதிரிசிங்க இன்று ஜனாதிபதியை சந்தித்தார். மாணவனின் திறமைகளை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு மடிக்கணினி மற்றும் அகராதி உட்பட பாடசாலை உபகரணங்களை பரிசாக வழங்கி வைத்தார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து.
பகைக்கு பகை, உள்ளத்தில் தோன்றும் பயம். ராஜாஜி, இந்தியாவின் முன்னாள் ஆளுநர் நாயகம். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். நிகழ்வொன்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அடுத்த தேர்தல்கள் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். கடந்த வியாழக்கிழமை இரவு ஜனாதிபதி தலைமையில் மத்திய செயற்குழு கூடியது. அடுத்த வருடம் நடத்தப்பட உள்ள மேல், தென் மற்றும் ஊவா மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடினோம். அடுத்த வருடம் பொது தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ நடாத்துவது தொடர்பில் கலந்துரையாடவில்லை. எனவே அடுத்த வருடம், அதாவது 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ நடைபெறாது. 2016ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதிக்கு பதவியில் இருக்க முடியும். 2016 වෙනකම් ජනාධිපතිතුමාට සහ මේ තියෙන පාර්ලිමේන්තුවේ නිල කාලයේ තියෙනවා 2010 පත්තුනේ. மக்கள் விடுதலை முன்னணியின் மக்கள் சந்திப்பொன்று நேற்று மகரகமவில் நடைபெற்றது. மேரட்டே தேசபாலனை එකතන ලගිනකොට එකතන තියනකොට இந்த நாட்டின் அரசியல் எந்தவித முன்னேற்றமும் இன்றி ஒரே இடத்தில் பழமை வாய்ந்து காணப்படுகையில் புதிய அரசியல் பிரவேசம் ஒன்றை மக்கள் விடுதலை முன்னணியை அறிமுகப்படுத்தியது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் காணப்படுகின்ற பிரச்சனைகளால் அந்த கட்சிக்கு மக்கள் இருந்தும் பயனில்லாமல் உள்ளது. மக்களின் இதய துடிப்பு விளங்காவிடின் அந்த தலைமைத்துவத்தை மக்கள் நிராகரித்து விடுவார்கள். அவ்வாறான கட்சிகள் பெரிய அளவில் பாரிய கட்சிகளாக இருந்தும் பயனில்லை. காலப்போக்கில் அந்த கட்சிகள் சிறிதாகிவிடும். மக்கள் விடுதலை முன்னணிக்கு என்ன நடந்துள்ளது என்று வினவினால் அவ்வாறு ஒன்றுமில்லை. ஏனெனில் தேர்தல் முடிவுகள் ஏதுவாக அமைந்தாலும் மக்கள் விடுதலை முன்னணி அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் கொழும்பு மாவட்ட குழு தலைவராக KD லால்காந்த் நியமிக்கப்பட்டுள்ளதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கும் நல்லவர்கள் கிராமத்தில் இன்றும் உள்ளனர். நாட்டுக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்று தேர்தலில் புள்ளடியிடாதவர்களும் உள்ளனர். அதே போன்று வெற்றிலைக்கு வாக்களிக்கும் நல்லவர்களும் கிராமத்தில் உள்ளனர். நாடு சீரழிந்து விடும், கசினோ வந்துவிடும் என்று எண்ணி இவர்கள் புள்ளடியிடவில்லை. ஆகவே நாங்கள் சிறந்த மனிதர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். நாங்கள் கிராமத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினராக செயற்பட வேண்டியதில்லை. பொதுமக்களில் சாதாரண மனிதராக செயற்பட்டு எமது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக போராட வேண்டும். பொது மகாஜனයාගේ මිනිස්සු බවට පත් වෙලා ගම ඇතුලේ பொது මහජනයා එකට එකතු කරලා අපේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් සටන් කරන්න ඕන. மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பில் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டார். நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர்களுக்காக 253.8 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சுக்காக 164 பில்லியன் ரூபாவும், துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்காக 144 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்காக 106 பில்லியன் ரூபாவும், நீதி மற்றும் சமாதானத்திற்காக 52 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஜனாதிபதி செயலகத்திற்காக 1.1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகளவிலான நிதி ஒரே குடும்பத்துக்குள் சுழல்கிறது. பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் நிதி பலத்தின் அடிப்படையில் அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 5% கிடைக்காத அமைச்சுக்கள் உள்ளன. குறிப்பாக பாராளுமன்றத்தில் கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. அமைச்சர்களிடம் வினவுமாறு சிலர் எம்மிடம் கூறுகின்றனர். அவர்களிடம் அமைச்சு தொடர்பில் பேசி பணத்தை எவ்வாறாவது பெற்று தருமாறு கூறுகின்றனர்.